வெல்கம் டு கோர்க்கே அகாடமி. மரபுத்தொடர் வரிசையில் தீ வரிசையை பார்க்க போகிறோம். முதல் வார்த்தையாக தீட்டி பார்த்தல், கல்வி முதலியவற்றை சோதித்தல். நமக்கு தெரியும், கூர்மையான பொருளை அதோட கூர்மையை தீட்டுவோம், அதை சோதித்து பார்க்குறது. அது மாதிரி கல்வி முதலியவற்றை சோதித்தல். அடுத்து தீர களின்னா நமக்கு தெரியும் உரிச்சொல். இது களின்றது மிகுதி என்ற பொருள் குறிக்கும், மிக அதிகமாய். அடுத்து தீவட்டி கொள்ளையடித்தல். தீவட்டி அப்படின்றது தீய வட்டி, மிக அதிகமான வட்டியை இங்கே குறிக்குது. நெறித்தவறி பொருள் திரட்டுதல், தீவட்டி தடியன், பயனற்ற அறிவிலி, தீவாளியாதல், கடனால் நிலை உழைதல். இந்த தீவாளியாதல் என்று தீபாவளியாதல், நம்ம பட்டாசு எப்படி வெடிக்கிறோமோ, பட்டாசு வெடிச்சோம்னா அது வீணா கரியாக போகிற மாதிரி கடனால் நிலை குலைதல். அடுத்து தீ விழித்தல், பெருஞ்சினத்துடன் பார்த்தல், தீ விழி சவந்து போன கண்ணால் பார்க்கறது. அடுத்து துணி தாண்டுதல், சத்தியம் செய்தல். நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், சத்தியம் செய்கிறதுக்கு குழந்தைய போட்டு தாண்டுவாங்க, இல்லை துண்டை போட்டு துணியை போட்டு தாண்டுவாங்க. துணிந்து மணியங்கட்டுதல், பிடிவாதமாய் இருத்தல், ஊக்கத்தோடு முயலுதல். துணிந்து மணியங்கட்டுதல், பிடிவாதமாய் இருத்தல், ஊக்கத்தோடு முயலுதல். மணியங்கட்டுற இந்த பூசாரிங்களை இடுப்பில் மணி கட்டுவாங்க, அதை குறிக்கிறது. அடுத்து துண்டு துடக்கு, சிறு துணுக்கு தீண்டக்கூடா பொருள். இங்கே துண்டுன்றது துண்டு அப்படின்றது சிறு பொருளை குறிக்குது, துடக்குன்றது தீட்டை குறிக்கும். துண்டு துடக்குன்றது சிறு பொருளை குறிக்குது, அதே துடக்கு அப்படின்ற பொருள் தீட்டு அப்படின்ற பொருளை குறிக்கும். அந்த தீட்டுனால தான் தீண்டக்கூடா பொருள்ன்ற பொருள் வருது. அடுத்து துண்டு துணிமாக, துண்டு துண்டாக. அடுத்து துண்டு விழுதல், நமக்கு தெரியும், கணக்கில் துண்டு விழுந்துச்சு அப்படின்னா வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைதல், நட்டமாதல். அடுத்து துப்பு கெட்டவன், துப்புன்னா தெரியும், உணவு, தூய்மை எல்லாத்தையுமே வரும். அறிவிதெல்லாம் வரும். அறிவற்றவன், அழுக்கு பிடித்தவன். அடுத்து துப்பு துருப்பிடித்தல், உளவு கண்டுபிடித்தல், விவரமாக விசாரித்தல். துப்புரவாய், முழுவதும் அப்படின்றது. அடுத்து தும்பி ஊதுதல், வண்டு போல ஒழித்தல், ஓசையோடு வலிந்து மூச்சு வாங்குதல். அடுத்து தும்பு தட்டுதல், நைய புடைத்தல். இங்கே தும்பு தட்டுன்ற வார்த்தையில் தும்புன்றது குற்றத்தை குறிக்கும், அப்போ தட்டுன்றது அடித்தல் அப்படின்றப்ப தும்பு தட்டுதல் அப்படின்றது நைய புடைத்தல் அப்படின்ற பொருளில் வருது. துரும்பு முறித்து போடுதல், துரும்புன்றது சின்ன தூசி, நம்ம குச்சியில் இருக்கிற சின்ன இனிக்கு தான் சொல்லுவோம் துரும்புன்றது. இப்போ துரும்பு முறித்து போடுதல் தடையை உண்டாக்குதல், பகையை உண்டாக்குதல். துவசம் கட்டுதல், இங்கே துவசம்ன்றது கொடி, துவசன்றது கொடியை குறிக்கும். அப்போ கொடியை வச்சுக்கிட்டு போருக்கு போகிறவங்க எதிரி, அவங்க நாட்டுக்கொடியை வச்சு நிற்கிறத குறிக்கும், அதனால் எதிராளியாக நிற்றால். அடுத்துள்ள துடித்தல், மிக துயரால் வருந்துதல். துரட்டி போடுதல், மறைபொருளை உசாவி. இங்கே உசாவின்றது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒவ்வொரு உசாவின்ற விசாரித்தலை குறிக்கும். மறைபொருளை உசாவி அறிதல், விசாரித்து அறிதல். இல்லை தன்மைப்படுத்த முயலுதல். துரட்டின்றது இங்கே சிக்கலை குறிக்கும். நம்ம ஆட்டுங்களுக்கு தலையை ஒடிச்சு போகிற அந்த குச்சியை துரட்டின்னு சொல்லுவாங்க. துரட்டின்றது சிக்கு. அந்த மறைபொருளை உசாவியரை விசாரித்ததில் தன்மையப்படுத்த முயலுதல். துறை காட்டுதல், வழிகாட்டுதல், துறை போதல், கற்றுத்துறை போதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்றது ஒரு துறை நம்ம எடுத்தோம்னா அதில் நிபுணத்துவம் அடைகிறது. அடுத்து நிரம்புதல், கற்றுத்தீர்தல், காரியம் முடிவு போதல், துறை மாறுதல், வழி தவறுதல், தூக்கி போடுதல், திடுக்கிடுமாறு செய்தல், சண்டை மூட்டுதல், தூக்கி அடித்தல், வாங்கச் செய்தல், தோற்கச் செய்தல், தூங்கு மூஞ்சி, மந்தர், தூண்டி காட்டுதல், விவரித்தல், பிறன் செய்த குற்றத்தை அவரிடம் குத்தி காட்டுதல், தூண்டிவிடாத அப்படின்றது. அடுத்து தூண்டி கொடுத்தல், நினைப்பூட்டுதல், குறிப்பாக அறிவித்தல், கோட் சொல்லுதல், குற்றத்தை வெளியிடுதல். தூண்டி கொடுத்தல் என்றது நினைப்பூட்டுதல், அவனை தூண்டி விட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்துறது. குறிப்பால் அறிவித்தல், அதே மாதிரி தான், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம பின்னாடி கிள்ளி விட்டோம்னா தூண்டி கொடுக்கறது, அது இதை ஞாபகப்படுத்தி விட்டு பேச வைக்கிறது. அடுத்து கோட் சொல்லுதல், கோல் சொல்லுதல். இது எட்டுன்றது இல்லை, கோல் சொல்லுதல், ஒருத்தனை பற்றி புகார் சொல்கிறது. அடுத்து குற்றத்தை வெளியிடுதல். தூண்டி துருப்பிடித்தல், நுணுகி ஆராய்தல். தூண்டி துருப்பிடித்தல், துருவி கேட்குற அப்படின்றத நுணுகி ஆராய்தல். அடுத்து தூண்டில் போடுதல், உளவறிதல், தன்மையப்படுத்தல். தூர்வாறுதல் தெரியும், கிணற்று வண்டல்களை வாரி எடுத்தல். தூவி விடுதல், செய்தி பரப்புதல். தூளி மட்டம், தரைமட்டம். தூளி மட்டம், தரைமட்டம்னா இந்த கொத்தனார் வேலை செய்கிறப்ப மட்டம் பார்க்கறதுக்கு ஒரு கருவி வச்சுருப்பாங்க, அது தரையை ஒட்டணும், எல்லாம் ஒட்டாமல் இருக்கும், அதான் தரைமட்டன்றது. தூளி மட்டம், தரைமட்டம். அடுத்து தூள்படுதல், தீவிரமாக காரியம் நடத்துதல். தூள்படுத்துதல், முற்றும் அளித்தல், அட்டகாசம் பண்ணுதல். தூள்படுதல்ன்றது தீவிரமாக காரியம் நடத்தல். நம்ம தூள்ன்றது இங்கே தூசி வச்சுக்கலாம், தூசி பிறக்க ஒரு வேலை செய்கிறது, புழுதி பிறக்க ஒரு வேலை செய்கிறது தீவிரமாக காரியம் செய்தல்.
இதே தூள் படுத்துதல் அப்படின்றது தூசி வந்து படிகிறது. ஒரு இடத்துல மடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல தூசி படிஞ்சிடும். யாருமே ஒரு அறையை பயன்படுத்தினா தூசி படிஞ்சிடும். அதுதான் தூள் படுத்துதல்ன்றது வந்து முற்றும் அளித்தல், அட்டகாசம் பண்ணுதல். இதே தூள் படுதல் தூசி பறக்கிறத குறிக்கிறது. அடுத்து தெந்தனம் அடித்தல், வீணே திரிதல், வேலையை உழப்புதல். தெந்தனம் அடித்தல், வீணை திரிதல், வேலையை உழப்புதல். தெப்பலங்கெட்டவன், இங்கே தெப்பலங்கெட்டவன் வந்து துப்பு கெட்டவனை குறிக்கிறது. துப்பு கெட்டவன் அப்படின்னா தெப்பலங்கெட்டவன், பலவீனன், உடல் வழிபற்றவன். அடுத்து தெம்மாடி, அறிவீனன், ஒன்றுக்கும் உதவாதவன். தெம்மாடின்றது உதவாதவன். இது வந்து மதுரை வழக்கு. மதுரை வழக்கில் தெம்மாடின்றது வந்து திட்டுவாங்க. அறிவில்லாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்றது. அடுத்து தெரிய தெரிதல், தெளிவாக தெரிதல். தெருமறுதல், மனஞ்சுருளுதல். நம்ம படிச்சிருப்போம் முத்துராமலிங்கர் ஐயாவை பற்றி படிச்சிருப்போம் தமிழ் புத்தகத்தில். அருள் மருள் தெரிதுன்னு சொல்லிட்டு, அதில் மருள்ன்றது மயக்கத்தை குறிக்கும். ஸோ மனஞ்சுருளுதல் அப்படின்றது. அடுத்து தெல்லடித்தல், வஞ்சனை செய்தல். தெள்ளத் தெளிதல், மிக தெளிவாதல். தெறிக்க பேசுதல், நிதானமின்றி கடுத்து பேசுதல். தெற்றென, நமக்கு தெரியும் தெருன்றது பகை அப்படின்றது. அது தெற்றென அப்படின்றது விரைவாக, உடனே, தெளிவாக. தென்படுதல், புலப்படுதல், தேடியோடி திரிதல், பெருமுயற்சி செய்தல். தேத்தால் அடித்தல் அப்படின்றது பலவிடத்தும் மலிவாக விற்றல். தேத்தால் அடித்தல், பலவிடத்தும் மலிவாக விற்றல். தேய்ந்து மாய்ந்து போதல், கவலையால் உடல் மெலிதல். அடுத்து தொங்கல் விழுதல், குறைவாதல். தொங்கல் விழுதல், குறைவாதல். தொடர்ச்சி பண்ணுதல், வழக்கிடுதல். தொடுபுடியாக, இடைவிடாமல். தொடைத்தட்டுதல், சண்டைக்கு அழைத்தல். தொட்டகுறை, விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம். அது முற்பிறவியில் தொடங்கி விட்ட வினை குறை. தொட்டு தொட்டு சிறுகச் சிறுக, தொட்டு தொட்டு சிறுகச் சிறுக. தொன்னாத்தல், கெஞ்சி நிற்றல். தொன்னாத்தல், கெஞ்சி நிற்றல். தொத்தி ஏறுதல், அதிகாரம் காட்டுதல், பற்றி ஏறுதல். தொத்தி ஏறுதல், அதிகாரம் காட்டுதல், பற்றி ஏறுதல். தோப்பி போடுதல், ஏமாற்றுதல், மயக்கி கேடு செய்தல். தோப்பி போடுதல், ஒரு தொப்பி போடுறது அப்படின்றது ஏமாற்றுதல், மயக்கி கேடு செய்தல். தொய்ய போடுதல், ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தொய்ய போடுதல், தொய்யம் அப்படின்றது ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தொலைதூரம், நமக்கு தெரியும் மிக்க தூரம். தொன்று தொட்டு, அனாதி காலமாய். அனாதின்றது தொடக்க காலத்திலிருந்து அப்படின்னு. தோப்பு சரணம், தோப்பு காரணத்தை தோப்பு சரணம்னு சொல்கிறாங்க. சொன்னபடியெல்லாம் நடத்தல், தோள் கொடுத்தல், உதவி செய்தல். தோன்ற கொடுத்தல், போதுமானபடி கொடுத்தல். ஸோ வரிசை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் வரிசையை பார்க்கலாம். தேங்க்யூ.